Hi all, welcome back to my channel Grammar Made Easy. திருப்பியும் இன்னைக்கும் in on இதுக்கான clues தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ போர்ட்ல பாத்தீங்கன்னா the train, the car, the plane இதுல எது இங்க கரெக்டான preposition அப்படின்னு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துல நம்மளால தாராளமா உட்கார முடியுமோ, தாராளமா நடக்க முடியுமோ, தாராளமா நிக்க முடியுமோ அந்த இடத்துக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே இல்ல நான் டிராவல் பண்ணும்போது என்னால அதுல உட்கார மட்டும்தான் முடியும், என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது அப்படின்ற பட்சத்துல இன் யூஸ் பண்ணுவோம். அப்போ dash the train, dash the train இந்த இடத்துல ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ட்ரெயின்ல நம்ம உட்காரலாம், நிக்கலாம், நடக்கலாம், ஓடலாம், தாராளமா இடம் இருக்கும், ஸ்பேஷியஸா இருக்கும். அப்போ ஆன் தி ட்ரெயின். இப்ப அடுத்தது கார். கார்ல நிக்க முடியுமா, நடக்க முடியுமா, உட்கார மட்டும்தான் முடியும். அப்போ என்ன ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணணும்? இன். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, தி பிளேன். பிளேன்ல நிக்கலாம், நடக்கலாம், ஓடலாம், உட்காரலாம், சோ அவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கும், அதனால ஆன். இது இன்னைக்கான டிப்ஸ். இன்னும் நிறைய டிப்ஸ் ப்ரெபோசிஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் இதுக்கப்புறம் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.